மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறார். அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 2 விஷயத்தை அவர் எடுக்கிறார். தமிழ் மொழியும் திருக்குறளும். அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர். 2, 2, 4 கணக்கு பாடம். ஆனால் 2, 2, 3ங்கிறது அரசியல் பாடம். 2, 2, 0 ஆவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பாடம் போடுறோம். அதான் சொல்றேன். 2, 2, 3 ஆகலாம் அல்லது 0 ஆகலாம். 26 தேர்தலில் தேர்தல் பரப்புரையில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி. இந்த ஒரு முழக்கம் தவிர்க்க முடியாத ஒரு முழக்கமாக இருக்கும். எப்படி அதிமுக சொல்ல தவறினால் எதிர்கட்சிகள் அதை சொல்வதற்கு வாய்ப்பு. ரஜினிகாந்த் அவர் கட்சி அமைக்க போகும்போது அப்ப பேசின பேச்சு எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது, சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பிறவி பிறக்க முடியாது, அதனால அந்த மாதிரி நான் வர முடியாது, நான் அதை விட்டுக்கொள்வேன். ஆனால் சட்டசபையில் இது அரித்மெட்டிக் கால்குலேஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சட்டமன்ற தேர்தலுக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷனும் தேவை, அதை விட தேவை. சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஆர் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக எப்படியெல்லாம் உருமாறினார், எப்படியெல்லாம் அவருடைய பதிவுகளை, அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். தான் அண்மையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எம்ஜிஆருடைய பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தது. இன்னும் அவருடைய ஒவ்வொரு வரலாற்று சிறப்புகளை ஆவணப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது அவசியமா என்பது பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகரும் அவரை பற்றிய தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பற்றிய ஆய்வுகளை உங்களுடைய பார்வையில இரவு பகல் பாராம மேற்கொண்டு வரீங்க. இதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பணிகள் உண்டு. ஒரு 1, 2 இல்லை, பார்த்தீங்கன்னா மருத்துவ பணி, எழுத்து பணி, ஊடக பணி, பல்வேறு ஊடக விவாதங்களுடைய கலந்துக்கிறீங்க. அதை தவிர்த்து எம்ஜிஆரை பற்றிய ஆய்வு, அந்த ஆய்வை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அதாவது எப்படி நேரம் கிடைக்குது? இதற்கிடையில தமிழக அரசு இப்போ எம்ஜிஆரோட பிறந்தநாளை கொண்டாடியது, தொடர்ந்து கொண்டாடி வராங்க. அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை எப்படிலாம் ஆவணப்படுத்தணும், என்னென்ன செய்யணும், ஒரு சம்பிரதாயத்துக்காக பிறந்தநாளை கொண்டாடிட்டு மட்டும் போதுமா, இல்லை அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ள வகையில் என்னென்ன செய்யணும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூலகம், எம்ஜிஆரை பற்றிய ஒரு ஆவண நூலகம், அது போல வேற மாணவர்களும் இளைஞர்களும் ஆக்கப்பூர்வமா செல்வதற்கு முன்னெடுக்க வேண்டிய அரசு என்னென்ன? நல்ல கேள்வி. ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு சோசியாலஜிஸ்டா, ஒரு மருத்துவரா, ஒரு கட்சியோட தலைவரா நான் என்ன பார்க்கிறேன்னா, எம்ஜிஆர் எத்தனையோ பேர் பேசுறாங்க. சமீப காலமா நான் கேட்டது, என்ன அருவி கேட்டியபடி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி அவ்வளோ உயர்வா பேசுறாரு. அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 2 விஷயத்தை அவருக்கு எடுக்கிறார். ஒன்று தமிழ் மொழி, அடுத்து திருக்குறள். தமிழ் மொழியும் திருக்குறளும். அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் தான். இதை கவனமாக கையாளுகிறார். எப்படி மங்கி பாத் திருக்குறளை இந்தியா முழுவதும் பேசுறாரு, ஆனா தமிழகம் எம்ஜிஆர் தவறா பேசுறாரு. எப்படி மங்கி பாத் இந்திய மக்களின் நாடி திருப்பை தொட்டு பார்த்து அந்த நிகழ்ச்சியில அவர் வெற்றி கண்டாரோ, அது மாதிரி எம்ஜிஆரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் ஒரு அரசியலில் ரொம்ப மிக நுணுக்கமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் பிரதமர் அவர்களே. இது ஒன்று. அடுத்தபடியாக நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் சொன்னது மாதிரி
திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எம்ஜிஆருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் என்று அறிவிப்பு விட்டு விளம்பரம் செய்து ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் அந்த விழாவிற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு. நீங்க சொல்றீங்களா முத்துசாமி என்ன சொல்லி அவர் முத்துசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி அதை சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 அமைச்சர்கள் இருக்கு. அதனால வந்து அதை சொல்ற விளக்கம் சொல்றேன். இது ஒன்று. அடுத்து ஒரு வீடியோல பார்த்தேன், நான் ஆட்சிக்கு வந்தால், இது யார் சொன்னது? ரஜினிகாந்த் சொன்னது. அவர் கட்சி அமைக்க போற போது அப்ப பேசின பேச்சு. எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது, சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பிறவி பிறக்க முடியாது, அதனால அந்த மாதிரி நான் வர முடியாது, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசுனார். எல்லாரும் வந்து எம்ஜிஆர் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சினிமாலேருந்து வர்றவங்க எல்லாம் அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக யாரோ எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மன செம்பல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டான கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு. கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இதை சொன்னது. எதை சொன்னாரு? எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வர முடியும். நான் உங்களை கேட்கிறேன், அவரு சொன்னபடி மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரது வாய்ப்பு இருக்கா? இதை சொல்றேன், அதையும் அவர் விட சொல்றேன். இதை சொன்னார். அடுத்து இப்போ நம்ம விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் தலைவர், நடிகரும் விஜய், அவருடைய அந்த போஸ்டர் அதெல்லாம் பார்க்கும்போது அது கோயின்சிடென்டா அல்லது அதே அவர்கள் செய்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆரை பற்றி பல்வேறு அரசியல் தளங்களில் இது பேசப்படுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், அவரை தவிர்த்து அரசியல் தமிழக அரசியல் வரலாற்று எம்ஜிஆரை தவிர்த்து தமிழக அரசியல் கிடையாது, தமிழக அரசியல் வரலாற்று இல்லை. அப்படி என்று சொல்வதை விட இப்படிப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வருவதற்கு என்ன காரணம், அதை அரசியல்வாதிகள் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். பின்னோக்கி பற்றி மட்டுமல்ல, அவரை பற்றி நிறைய ஆய்வு பண்ணணும், சிந்தனைக்கணும் உங்களை போல அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒரே ரூம்ல 14 ரூபா வாடகைக்கு கோயம்புத்தூர்ல தங்கி இருந்து, ஒரு ரூம்ல 2 பேரும் இருந்து அவ்வளவு உற்று நண்பர் இருந்து 7, 8, 10 படங்களுக்கு வசனம் எழுதி எம்ஜிஆர் ஒரு சிறந்த கலைஞராக மந்திரகுமாரி, அரசியலங்குமாரி, மருதநாட்டு இளவரசி, குடும்பத்தை இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் வரல எழுதி வசனங்கள் 8 படம் 9 படம் எழுதி இப்படிலாம் எழுதினவர் எம்ஜிஆர். கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை அசைக்க முடியாது என்று தோற்று விட்டார். ஆனால் அதில் ஸ்டாலின் அவர்கள் சூடு ஒரு அரசியல் ஒரு புது வகையான அரசியலை கையாண்டார். அதை எப்படி நான் கூர்ந்து பார்க்கும்போது, ஒரு நாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஒரு மேயரா இருக்கும்போது போய் சந்திச்சார். அவங்க திருப்பி கேட்டாங்க, அப்பா நலமா இருக்காரு அப்படின்ட்டு. இதுதான் அரசியல் பண்பாடு. அந்த தருணம் அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கி அன்று அவர் யோசித்திருக்கிறார். கலைஞர் செய்யாததை அவர் மகன் ஸ்டாலின் செய்தார். அவருக்கு இருக்க அடக்குமுறையில மாற்ற. அப்ப என்ன செஞ்சார் அன்னைக்கு சொன்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய சாதுரியம் ஒளிந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன். அது உண்மையானது. என்ன பண்ணாரு? சாதுரியமா அதுக்கு பேரு சாணக்கியத்தனம் இன்னும் சொல்லலாம். சாணக்கியம் அரசியல் சாதுரியம் தான் சொல்லணும். இந்த அதிமுகவுடைய வலுவை உரைக்கணும்னா 10 அங்கிருந்து கொஞ்சமா முக்கியமான ஸ்டால்வார்ட்ஸை திமுக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தான். 10 பேர், முத்துசாமி என்ன, கண்ணப்ப, ரகுபதி, செல்வ கணபதி, அன்றாராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, ஏவா வேலு, KKSR ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி, இப்படி 10 பேர். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எம்பியா இருக்கிற ஜெகத்ரட்சகன், இப்படி 10 பேர் கொண்டு வந்தா பாதி அதிமுக அந்த பக்கம் போன மாதிரி. இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். அப்போ இதனால ஒரு பாதி அதிமுக மாறிதான் பண்ண டிஎம்கே. இப்போ இவங்களுடைய தொகுதிகள்ல, இவங்களோட ஊர்கள்ல அந்த ஓட் டிரான்ஸ்பர் எப்படி ஆகும்?
இதை கிடக்கு. இதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது அவங்க. அப்போ அவர் ஏங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவார் திரு ஸ்டாலின் அவர்கள், எம்ஜிஆர் எனக்கு சித்தப்பான்னு சொல்லுவார். அது எவ்வளவு பெரிய அரசியல் தந்திரம்னு யாருக்கு தெரியுமா? இப்படித்தான் இதான் அரசியல் டிப்ளமசி. அப்போ அதை ஆய்வு பண்ணிருக்கு, அதை பின்னோக்கி பார்க்கிறார், எப்படி வந்தாங்க எப்படி வராங்க. அதே மாதிரி கொஞ்சம் யோசித்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றதான் சொல்ல வரேன். கடுமையான எதிர்ப்பு நிலையை கூட வந்து தன்னுடைய அணுகுமுறையான பேச்சால ஸ்டாலின் எப்படிலாம் பண்ணியிருக்காரு. இது பெரிய வந்து ஒரு அரசியலுடைய விஷயம். அது அதிமுகவில் வந்து பல பேர் வந்து கவனிக்க மறந்ததா இல்லை கண்டுகொள்ளாம விட்டாங்களா? இந்த விஷயம் இப்போ இது பிறகு அடுத்து என்ன பண்ணாரு, பெண்களுடைய ஓட்டை எப்படி டிஎம்கேக்கு உழுகவே உழுகாது. அது தன்னுடைய முயற்சியால மகளிர் சுய உதவி குழு மூலமாக மகளிர் சுயத்தை முதல்படி அதை முழுமையாக பண்ணது இந்த பஸ்ஸுக்கு இலவச பஸ் பயணம். இதை கொண்டு வந்தனால ஒரு சில பெண்கள் ஓட்டு இல்லை டிஎம்கே பெண்கள் ஓட்டே உழுகாது. அப்படி உறுதியேற்று சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா வந்து கம்மியாகும். நான் கோவை மறுக்கு போயில அது மற்ற கோவை மண்டலத்துக்கு உங்க பண்ணல பெண்கள் ஓட்டு அதிகமாக வந்து திமுக உழுவார். ஆனா இப்போ கணிசமான அளவுக்கு அந்த ஓட்டுலாம் டிஎம்கே போயிடுச்சு. இதுக்கு வந்து முக்கியமா காரணம் வந்து 3 விஷயங்கள் பேசப்படுது. ஒன்று வந்து உரிமை தொகை, இன்னொன்று இலவச பேருந்து பயணம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு வந்து மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு. அது மன்மோகன் சிங் கொண்டு வந்து அந்த ஓட்டு வந்து கூட்டணிங்கிற முறையில டிரான்ஸ்ஃபர் நம்ம அதையும் பார்க்கணும். ஆமா, கூட்டணிங்கிறது முறையில காங்கிரஸ் அந்த விஷயத்தை அதையும் டிரான்ஸ்ஃபர். அதெல்லாம் சொல்றேன். இதை எப்படி கன்சால்டேட் பண்ணுவது, பெண்கள் ஓட்டை எப்படி கன்சால்ட் பண்ணுவோம் சொல்லும்போதுதான் இந்த மாதிரி கூட்டி வச்சுட்டேன். இப்போ இதுல உழ வச்சது யாருன்னா விஜய். விஜயுடைய வரவுக்கு பிறகு டிஎம்கே பதறது என்னன்னா இந்த பெண்கள் ஓட்ட அவர் அந்த பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் அவர் தேர்தலில் நின்று இன்னும் வந்து தன்னை நிரூபிக்காத பட்சத்துல எப்படி சார் இந்த ஓட்டுகள்லாம் வந்து விஜய் பக்கம் போகும்? இல்ல நான் விசாரிச்ச வேலை என்னுடைய கணிப்பு தான் சொல்ல முடியும். உங்களுடைய கணிப்பு வேற மாதிரி இருக்கும், என்னுடைய கணிப்பு வேற மாதிரி. என்னுடைய கணிப்புல பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ள ஓட்டர்ஸ், லேடி ஓட்டர்ஸ் பூரா பெருவாரியான ஓட்டு, அல்லது பெருவாரியான இல்லைன்னா கூட ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு 40-50% அளவுக்கு விஜய் பக்கம் தான் போகிறார். எம்ஜிஆர் பற்றி அந்த ஆய்வு பண்ணிக்கிற போது இந்த கேள்வி நீங்க முன் வச்சிருக்கீங்க. இதையும் நான் முன் வச்சு நான் இப்போ இதையும், அதாவது ஒரு ஆய்வு பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இதுக்கு தடையா இருக்கு, அதற்கு என்னென்ன தடையா இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன, இப்படிதான் நம்ம ஆய்வு செய்யணும். அப்படிலாம் பார்க்கும்போது இது எல்லாம் தரும். அதனாலதான் இப்போ வந்து விஜயுடைய வரவு வந்து திமுகவுக்கு தான் செட்பேக் அதிகமாக இருக்கும். இது என்னுடைய பார்வை, மற்றவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கலாம். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா விஜய், அதிமுக, பாஜக, பாமக, சீமான் இவங்களாம் வந்து 4 அணி 5 அணி நிற்கிற பொழுது இப்போ அது வந்து சாதக லாபம்லாம் வந்து திமுக வந்து கூட்டணி தானே போகும். அந்த கூட்டணி வந்து வலிமை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில பத்திரிகையாளர்கள் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருந்தால் ஓகே, ஆனால் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தால் இந்த ஓட்டு வந்து விஜய் வந்த பிறகு கணிசமாக பிரியும் என்பது என்னுடைய பார்வை. என்னுடைய பார்வை தவறா இருக்கலாம், என்னுடைய கணிப்பு தவறா இருக்கலாம். ஆனால் நான் அறிந்த வரையில், நான் அரசியல் கணக்கு போட்ட வகையில் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வரேன். விஜய், அதிமுக இதெல்லாம் கூட்டணி வைத்தால் ஆட்சி அமைப்பது உறுதி. அங்க பாத்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுகள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஸ்ட்ராங்கா வந்து கூடுதலா வந்து கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம், அந்த கூட்டணி வந்து வலிமையான கூட்டணியா இருக்கு. இங்க இத்தனை கட்சிகள் வந்து ஒரே அணியில வந்தாதானே சார் வந்து அந்த அணியை வீழ்த்த முடியும். யதார்த்தமான கேள்வி. சட்டசபையில வந்து இது வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சட்டமன்ற தேர்தலுக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷனும் தேவை. அதை விட தேவை ட்ரெண்டு. நீங்கள் ஆட்சி செய்கின்ற முறை, மக்கள் மனதில் ஏற்படுகின்ற நம்பிக்கையை பொறுத்து, உறுதிப்பாடை பொறுத்து
அது மாறுபடும் சொல்ல வரீங்க. மாறுபடும். அந்த அரசியல் சூழ்நிலை மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ப. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பிளஸ் வந்து டிஎம்கே கூட்டணி தான். இன்னைக்கு கூட்டணி இருக்கு டிஎம்கே பிளஸ் தான். ஆனால் நாளைக்கு அது அப்படியே இருக்குன்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. 2-2 4 கணக்கு பாடம். ஆனா 2-2 3ங்கிறது அரசியல் பாடம். 2-2 0 ஆவது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பாடம் கூட சொல்லலாம். அதான் சொல்றேன். 2-2 3 ஆகலாம் அல்லது 0 ஆகலாம், அது 2-2 10 ஆகலாம். இதுதான் அரசியல் பாடம். ஸோ இது எதுவும் நடக்கலாம். ஆனால் இதையும் கணித்து இத்தனை பாடங்கள் இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு ஒரு டீம் செட் பண்ணி ஒரு கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்து தேர்தல் சந்தித்த இடம் இல்லை எம்ஜிஆர் இடத்தில். ஒரு தனி மனிதனாக அதான் அவரு முடிவு பண்ண அந்த கூட்டணி அவர் வந்து உறுதியா இருந்த தேர்தல் நிலைப்பாடு அது வந்து அவசியமா வந்து இன்னைக்கு யாரை பின்பற்ற சொல்லுங்க. அதிமுக உள்ளிட்ட அவர் செய்த ஃபார்முலா தான் எல்லா கட்சிகளும் வந்து ஃபாலோ பண்றாங்க. தேர்தல் கூட்டணிங்கிறது அவர் வகுத்து கொடுத்ததான். எனக்கு ஒண்ணு தான் சொல்றேன், அன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ண முக்கியம் இல்லை. அதிமுக வந்து கூடுதலா ஃபாலோ பண்ண சொல்ல வரீங்களா? எது அவர் வகுத்து கொடுத்தத அதிமுக வந்து இன்னும் கூடுதலா ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரீங்க? அதைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும். அதான் கேட்கிறேன். அதாவது அதான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. மற்ற கட்சிகள் அதுக்கு அந்த ஃபார்முலா. ஏன்னா அன்னைக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டியில தனிப்பெரும் மதிப்பும் தனிப்பெரும் செல்வாக்கும் பெற்ற தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தன் செல்வாக்கிலேயே தன் முகத்தை காட்டிய வாக்களை நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் தயாரா இருந்தாலும் கூட 1977 தேர்தலில் தனி ஃபர்ஸ்ட் அரைக்கும்போது ஏகம் திண்டுக்கல் தேர்தலுக்கு பிறகு பயங்கர எம்ஜிஆர் தான் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டார். அன்னைக்கு இருக்க எம்ஜிஆருடைய மவுஸ்ல எம்ஜிஆர் வந்து சொல்லவே இல்லையே நான் தனித்த நின்று ஆட்சி சொல்ல ஒரு காலம் சொன்னதில்லை. யதார்த்தத்தை சொல்லுவார், யதார்த்தத்தை நினைத்தார், யதார்த்த வழியை கடைபிடித்தார். அன்னைக்கு அவரே இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார். ஆனாலும் ஒரு கூட்டணி அரசியல் அரைச்சி வழியாதான். அரசியல் இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அந்த ஒரு இலக்கணம்லாம் அவசியம் அது இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லும்போது நான் என்னை பற்றி பேசுவத இன்னொருத்தர் என்னை பற்றி பேசும்போது அது இன்னொரு எடுபடும். அவர் வகுத்து வெற்றி பெற்ற அந்த கூட்டணி ஃபார்முலாவை இன்னைக்கு இருக்கிற அதிமுக வந்து இப்படிலாம் வந்து விரைவாக எடுக்கணும். எனக்கு தேர்தல் நேரம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சென்றா அது வந்து விரைவாக வந்து தேர்தல் நாள் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு நம்ம சொல்றோம், நாட்டில் விரைவாக ஓடிடும். அதுக்கு முன்பு என்னென்ன செய்யணுமோ அதான் இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதைத்தான் அரசியல் கட்சிகள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பார்வையில் எம்ஜிஆர் ஃபார்முலா என்பதை எல்லா கட்சிகளும் ஆராய்ந்து வருகின்றன. 2026 மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இருக்குதா? எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் என்ற அந்த மாபெரும் மக்கள் சக்தி ஒரு திசையை காட்டும். அந்த திசையை அறிவுள்ளவர்கள் பிடித்து கொண்டு தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம். இப்படி வச்சுக்கலாம் சார். இப்போ காங்கிரஸ்ல வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியில பேசுவாங்க மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படின்னு. அதே போல எல்லோருக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துற போல மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி 2026 அப்படின்னு வந்து அதிமுக வந்து ஒரு புதிய முழக்கத்தை கொண்டு வருமா? கொண்டு 26 தேர்தல் பரப்புரையில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி இந்த ஒரு முழக்கம் தவிர்க்க முடியாத ஒரு முழக்கமாக இருக்கும். அதுதான் வந்து என்றுதான் நான் பார்க்கிறேன். மீண்டும் எம்ஜிஆர் எப்படி அதிமுக சொல்ல தவறினால் எதிர்கட்சிகள் அதை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்பே வந்து அதிமுக சொல்வதற்கு கொஞ்சம் அதாவது இது வந்து கர்ணம் தப்பினா இது மாதிரி பாரு, ஜஸ்ட் மிஸ் பண்ணா கூட அடுத்த இடத்துல இடம் மிஸ் த பஸ்மாங்க இல்லை ஆங்கிலத்தில் விட்டேனா அந்த இடத்துல இன்னொருத்தந்து உட்காந்துக்குவோம் அப்படின்னு. அது மாதிரி இவர்கள் கொஞ்சம் தானே எல்லா பிளேயர்ஸும் அரசியல் களத்தில் எல்லாரும் எம்ஜிஆரை பயன்படுத்தி கொள்வாங்க. அதான் போச்சுக்கோங்க. இன்னொருத்தர் பயன்படுத்தின பிறகு நம்ம பேசும்போது தப்பா இருக்கு. அந்த உரிமையை வந்து உடனடியாக வழங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆமா, அதுதான் தேர்தல் சாணக்கியத்தனம், சாதுரியம், வியூகம். இப்பொழுது வந்து பேச ஆரம்பிச்செல்லாம் சொல்ல வரீங்க இல்லைங்களா? தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இனி தேர்தலில் மீண்டும் நாங்கள் எம்ஜிஆர் வாகி வர முடியாது, ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்ல முடியும்.
சொல்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வரப்போ உங்களில் யார் சார் எம்ஜிஆர்? இன்னைக்கு ரஜினிகாந்த் சொன்னதான் நான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன். எம்ஜிஆர் ஆக இன்னும் யாரும் ஆக முடியாது. அவரே பிறந்து வந்தாதான் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்கலாம். அதில் யார் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வம் பதில் கிடைத்து எம்ஜிஆர் பற்றி உங்களுடைய புதிய பார்வையோடு புதிய ஆய்வோடு நீண்ட நெடிய விளக்கத்தை தந்து மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி 2026 அமைவது உறுதி அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கீங்க. சிசிஎன் மீடியா சார்பாக இதே இது உத்தரவாதம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறீங்க. எதிர்பார்ப்பை நாளடைவில் பார்த்தீங்கன்னா அனைவரும் அதை உள்வாங்கிட்டு அதற்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட அந்த உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய சூழலையும் உங்களுடைய இந்த விளக்கம் விரைவில் ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். நெஞ்சார்ந்த நன்றி சார். நன்றி, வணக்கம்.